ஒரு சாதாரண சமையல்காரனா இருந்த சூர்யா ஒரே ஒரு நண்டு ரசத்தால அந்த நகரம் முழுக்க புகழ் பெற்றவனானான். ஆனா அந்த புகழ் சுலபமா வரல. அவன் சமைத்த ஒவ்வொரு ரசத்துக்குள்ளும் ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. ஒரு உணவு, ஒரு ரசம், ஒரு கரண்டி. அது வெறும் சுவையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. சில உணவுகள் மனிதனோட நாக்க மட்டும் தொடாது. அவன் மனசுக்குள்ளேயே இறங்கி, அவன் நினைவுகளையே கிளப்பி, அவன் உயிரோட உணர்ச்சிகளை தூக்கி வெளியில் கொண்டு வரும். இந்த கதையில ஒரு சமையல்காரன் இருக்கான். அவன ரசம் சாப்பிட்டா சிலர் சிரிப்பாங்க, சிலர் அழுவாங்க. சிலர் தங்கள் வாழ்க்கைய மறந்துட்டு பழைய நினைவுகளுக்குள்ளே மூழ்கி போயிடுவாங்க. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரசம் சாப்பிட்டவன் திரும்பி வராம இருக்க முடியாது. அவன் மீண்டும் மீண்டும் அதுக்காக வருவான். ஏன்னா அந்த ரசம் சுவையில்லை, அது ஒரு மாயை. கடற்கரை ஓரம் ஒரு அழகான நகரம். காலையில கடலிலிருந்து வரும் காற்று முழுக்க உப்பு வாசனை. மாலையில் மீன் சந்தையில் சத்தம். எங்க பார்த்தாலும் நண்டு, ஈரால், மீன். மக்கள் வாழ்க்கையே கடலோட சேர்ந்து ஓடுது. இந்த நகரத்துல ஒரே ஒரு உணவகம்தான் எல்லாரையும் கவர்ந்தது. அந்த உணவகத்தின் பெயர் சூர்யா ஹோட்டல். சூர்யா அந்த உணவகத்தின் சமையல்காரன். ஆனா சூர்யாவை வெறும் சமையல்காரன்னு சொன்னா அது தப்பு. அவன் இந்த ஊருக்கு ஒரு சுவை மந்திரவாதி. சூர்யா கையில கரண்டி இருந்தா, அந்த கரண்டி வெறும் கரண்டி இல்ல. அது மக்களின் மனச கலக்கும் கருவி. அவன் சமையலறையில நண்டு ரசம் கொதிக்கும்போது, அந்த வாசனை கடல் காற்றோட கலந்து ஊரு முழுக்க பரவி போயிடும். அந்த வாசனை வந்தா போதும். மக்கள் வாய்க்குள்ள தண்ணீர் ஊறிடும். குழந்தைகள் ஓடி வருவாங்க. வயசானவங்க கூட இன்னைக்கு ரசம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. டேய், நாங்க கடலுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் தெரியுமா? வெயில், மழை, காற்று எல்லாம் தாண்டி மீன் பிடிச்சு வர்றோம். ஆனா அந்த உழைப்புக்கு பிறகு இந்த சூர்யா ரசம் சாப்பிட்டாதான் உயிரே வருது. இது வெறும் ரசம் இல்லடா. இது கடலோட சுவை. நண்டு மணம், மிளகு காரம், பூண்டு வாசனை எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான மயக்கம் தருது. நான் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த ரசத்த சாப்பிடாம இருந்தா எனக்கு தூக்கம் வராது. இப்படி ஒரு சுவை உலகத்துல எங்குமே கிடைக்காது. அடப்பாவி! இது என்ன சுவை? நான் சாப்பிடும்போதே என் மனசுக்குள்ளே பழைய நினைவுகள் வருது. என் அம்மா சின்ன வயசுல இதே மாதிரி ரசம் செஞ்சு தருவாங்க. நான் கல்யாணமாகி இங்க வந்ததுக்கு பிறகு அந்த சுவை மறந்துட்டேன். ஆனா இப்போ இந்த ரசம் சாப்பிட்டதும் என் அம்மாவின் முகம் என் கண் முன்னாடி வருது. நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ சிரிச்சது, விளையாடினது எல்லாம் நினைவு வருது. எனக்கு தெரியல, இது ரசமா இல்ல என் வாழ்க்கையையே குடிச்ச மாதிரி இருக்கு. டேய், இந்த ரசத்தை சாப்பிட்டா மட்டும்தான் உண்மை சந்தோஷம் என்னன்னு புரியும். நான் நகரத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சதும் மனசு முழுக்க டென்ஷன். பணம், வேலை, கடன், ஃபியூச்சர் எல்லாமே அழுத்தம். ஆனா இங்க வந்து ஒரு கிண்ணம் சூர்யா நண்டு ரசம் குடிச்சா என் மனசு லைட்டா ஆகிடுது. நான் ஏன் வாழ்றேன், என்னோட கனவு என்னன்னு எல்லாம் நினைவு வருது. ஒரு விதமான அமைதி வருது. இது போதை மாதிரி இல்ல. ஆனா இதுக்கு அடிமையாகாம இருக்க முடியாது. மக்கள் ரசத்தை சாப்பிட்டு சிரிக்கிறாங்க. சிலர் அழுறாங்க. சிலர் வெறித்த பார்வையோட கடலை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. இந்த எல்லாத்தையும் சூர்யா சமையலறை கதவின் ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் முகத்துல ஒரு பெருமை. ஆனா அந்த பெருமைக்குள்ள ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருந்தது. ஏன்னா சூர்யாவுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. பாத்தியா, இவங்க எல்லாரும் எப்படி என்னோட ரசத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு. ஒருத்தன் சிரிக்கிறான், ஒருத்தன் அழுறான். ஒருத்தன் காதலையே நினச்சி கண்ணீர் விடுறான். இன்னொருத்தன் பழைய கஷ்டத்தை நினைச்சு உடஞ்சு போகிறான். எல்லாருக்கும் ஒரே காரணம், ஏன் ரசம். இவங்க நினைக்கிறாங்க இது சூர்யாவின் கைப்பக்குவம், அவன் மசாலா ரகசியம், அவன் குக்கிங் ஸ்டைல் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் இதில் ஒரு விசித்திரமான கலவையை சேர்க்கிறேன். அது சுவையை மட்டும் அதிகப்படுத்தாது, அது மனசுக்குள்ள தூங்கிக்கிட்டே இருக்கும் நினைவுகளை கிளப்பும். அந்த நினைவுகள் தான் இவங்களை திரும்ப திரும்ப இங்க வர வைக்குது. இப்போ இந்த நகரம் முழுக்க என் பேரை பேசுது. என் ஹோட்டல் இல்லாம இந்த ஊர் இயங்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த ஊரையே என் கையில கட்டுப்படுத்திடுவேன். சூர்யா மெதுவா ஒரு பழைய டப்பாவை எடுத்தான். அது சாதாரண டப்பா மாதிரி தெரியாது. அது ஒரு பழைய மருந்து டப்பா போல இருந்தது. அவன் சுத்தி பார்த்தான். யாரும் பார்க்கலன்னு உறுதி பண்ணிக்கிட்டு ரசத்துல ஒரு சின்ன சிட்டிகை மட்டும் சேர்த்தான். அந்த சிட்டிகை விழுந்ததும் ரசத்தின் வாசனை ஒரு நொடியில் மாறியது. அது இன்னும் ஆழமா, இன்னும் கவர்ச்சியா மாறியது. அது சுவை இல்லை, அது மயக்கம். இந்த கலவை தான் என் வெற்றி. இது இல்லைனா நான் சாதாரண சமையல்காரன். ஆனா இது இருந்தா நான் ஒரு மாயக்கார. மக்கள் சாப்பிட்றாங்க, அவங்க நினைவுகள் கிளம்புது,
அவங்க உணர்ச்சிகள் வெடிக்குது. அவங்க வாழ்க்கையை மறந்து இந்த ரசத்துக்கே அடிமையாகிறாங்க. அவங்க சிரிப்பாங்க, அழுவாங்க. ஆனா எல்லாரும் கடைசில சொல்லும் வார்த்தை ஒரே ஒன்றுதான், இன்னொரு கிண்ணம். நாட்களா போனது. சூர்யா ஹோட்டல் முன்பு கூட்டம் பெருசா பெருசா அதிகரிச்சது. சிலர் தினமும் வர ஆரம்பிச்சாங்க. சிலர் வாரத்துக்கு 3 தடவை வர ஆரம்பிச்சாங்க. சிலர் இரவு தூக்கம் வரலன்னா கூட நடுராத்திரி வந்து ரசம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. அது பசி இல்லை, அது கிரேவிங், அது சுவை இல்லை, அது அடிமை. சூர்யா, எனக்கு இன்னொரு கிண்ணம் வேணும். நான் வீட்டுக்கு போகவே மனசு வரல. இந்த ரசத்தை குடிக்கும்போதுதான் என் மனசு லேசா ஆகுது. என் மனைவி இறந்துட்டா, அந்த நினைவு என்னை தினமும் கொல்லுது. ஆனா இந்த ரசம் குடிச்சா நான் அவளை மறுபடியும் பார்த்த மாதிரி உணர்றேன். நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். நீ எனக்கு இன்னொரு கிண்ணம் கொடு, இல்லனா எனக்கு மூச்சே நிக்குமோன்னு பயமா இருக்கு. சூர்யா இத பார்த்து சந்தோஷப்பட்டான். அவன் நினைச்சான், இப்போ எல்லாரும் என் சுவைக்கு அடிமை. ஆனா அவன் ஒரு விஷயம் மறந்துட்டான். அடிமையாக்குறவன் ஒரு நாள் அதே அடிமையால் அழிவான். இந்த நகரத்துல எல்லாரும் ரசத்துக்கு திரும்பி வந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தாரு. அவர் சாப்பிட்டாரு. அவர் சிரிக்கல, அவர் அழல, அவர் மனசே அசையல. அந்த மனிதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சூர்யாவின் வாழ்க்கையை நசுக்கப் போகுது. மாலை நேரம். கடற்கரை காற்று மெதுவா வீசுது. ஹோட்டல் முழுக்க வழக்கம் போல கூட்டம். கிண்ணம் கிண்ணமா நண்டு ரசம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில்தான் ஹோட்டல் வாசலில் ஒரு மனிதன் நின்றார். வயசு 60, 70 இருக்கும். அவர் உடம்பில் எளிமையான வெள்ளை வேட்டி, மேல ஒரு பழைய சட்டை. முகத்துல கோபமும் இல்லை, சிரிப்பும் இல்லை. அவர் நடந்து வந்த விதம் சாதாரணம். ஆனா அவர் வருகை சாதாரணம் இல்லை. தாத்தா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நண்டு ரசம் தான் நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல். இங்க வந்த எல்லாரும் அதுக்காகத்தான் வர்றாங்க. நீங்க முதல் தடவையா வர்றீங்க போல இருக்கே. கவலைப்படாதீங்க, ஒரு தடவை சாப்பிட்டா அப்புறம் மறக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு கிண்ணம் வேணுமோ சொல்லுங்க, நான் உடனே கொண்டு வரேன். நான் கேள்விப்பட்டேன், இந்த ஹோட்டல்ல ஒரு நண்டு ரசம் இருக்குன்னு. இந்த நகரத்துல எல்லாரும் அதை பற்றி பேசுறாங்க. அதனால தான் வந்தேன். நான் அதிகம் பேச விரும்பல. ஒரு கிண்ணம் மட்டும் போதும், சாப்பிட்டு பார்க்கணும். அவர் அந்த வார்த்தை சொன்னதும் சூர்யா சமையலறையில இருந்தபடியே அவனை கவனிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த மாதிரி அமைதியான வாடிக்கையாளர்கள் எப்போதுமே சாதாரணம் இல்ல. அவங்க சாப்பிடும் விதத்திலேயே ஒரு மர்மம் இருக்கும். சூர்யா ஓரமா நின்று அந்த வயசான மனிதரை பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ இவர் சிரிப்பாரா, அல்லது அழ்வாரா, அல்லது பழைய காதலை நினைச்சு உடைந்து போவாரா? சூர்யா மனசுக்குள்ளே இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவன் ரசம் அப்படித்தான் வேலை செய்யும். ஒரு கிண்ணம் போதும், மனசு உடைந்து விழுந்துரும். இந்த மனிதன் முகம் பார்த்தாலே தெரியுது, ஏதோ பெரிய வாழ்க்கை பார்த்தவர் போல. சரி, என் கலவை வேலை செய்யாம போகாது. இவர் சாப்பிட்டதும் கண்டிப்பா ஏதாவது நடக்கும். இவர் சிரிப்பாரா, அழுவாரா, எப்படியோ ஒரு உணர்ச்சி வெளில வரும். அப்போதான் நான் உண்மையிலே ஜெயிச்சுவேன். இந்த நகரமே என் கையில் இருக்கு, இந்த மனிதனும் என் கையில்தான். ரசம் வந்தது. வாசனை அடிச்சது. நண்டு மணம் காற்றில் மிதந்தது. ஹோட்டலில் இருந்த மற்றவர்கள் கூட அப்பா இந்த வாசனைய ரசிச்சாங்க. வயதான மனிதன் கரண்டியை மெதுவா எடுத்தாரு. ஒரு கரண்டி, இன்னொரு கரண்டி, 3வது கரண்டி. சூர்யா கண்கள் அகலமாக திறந்து பார்த்தான். ஆனா அவர் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கண்ணில் கண்ணீர் இல்லை, சிரிப்பு இல்லை, நினைவுகள் இல்லை, அமைதி மட்டுமே. இந்த நொடியில் சூர்யா வாழ்க்கையில் முதல் தடவையாக அவனுடைய ரசம் தோல்வி அடைந்தது. அது அவனை விட அவன் உள்ளே இருக்கும் அகந்தையை உடைத்தது. தாத்தா, நீங்க ரசம் சாப்பிட்டீங்க இல்லையா? என்ன, உங்களுக்கு பிடிக்கலையா? இது இந்த நகரத்துல எல்லாரையும் மயக்கிற ரசம். இங்க வர்றவங்க சிரிக்கிறாங்க, அழுறாங்க, சில பேர் பழைய நினைவுகளை நினைச்சு நெகிழ்றாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க முகத்தில் எந்த மாற்றமும் இல்லையே. நீங்க என்ன உணரலையா? இது சாப்பிட்டதும் மனசுக்குள்ள ஏதாவது நினைவுகள் வரலையா? அல்லது உங்க மனசுல எதுவுமே இல்லையா? சூர்யா, நான் உண்மையை சொல்லட்டுமா? உன் நண்டு ரசம் சுவையாக இருக்கு. நல்ல வாசனை, நல்ல காரம், நல்ல மசாலா. ஆனா இதுல உண்மை இல்லை. உண்மை இல்லை என்ற வார்த்தை சூர்யாவின் உள்ளே ஒரு நெருப்பை கிளப்பியது. அவன் முகம் சிவந்தது. அவன் மனசு நடுங்கியது. அவன் கைகள் தானாக நடுங்க ஆரம்பிச்சது. என்ன சொன்னீங்க? உண்மை இல்லையா? நீங்க யார் என் ரசத்தை பத்தி பேசுறதுக்கு? இந்த நகரத்துல எல்லாரும் என் ரசத்தை புகழ்றாங்க. நீங்க ஒருத்த வந்து உண்மை இல்லைன்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? சரி, உங்களுக்கு இன்னொரு கிண்ணம் தரேன். இந்த தடவை நான் செய்யும் ரசத்தை சாப்பிட்டா
உங்க மனசு உடைஞ்சு விழும். நீங்க எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் என் சுவைக்கு நீங்க அடங்கியே ஆகணும். சூர்யா சமையலறைக்கு ஓடினான். அவன் கைகளால் அந்த பழைய டப்பாவை எடுத்தான். அவன் வழக்கமாக சேர்க்கும் அளவுக்கு பதிலா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கலவையை ரசத்தில் போட்டான். அந்த ரசம் கொதிக்கும்போது வாசனை இன்னும் கடுமையாக மாறியது. அது சுவை இல்லை, அது ஒரு தாக்கம். இப்ப பாரு, உன் மனசு தானாக உடையும். உன் நினைவுகள் எல்லாம் வெளியே வரும். உன் கண்ணீர் இந்த ஹோட்டல் தரையில விழும். அப்பதான் உனக்கு தெரியும் சூர்யா யாருன்னு. ரசம் கொண்டு போய் வைத்தார்கள். வயதான மனிதன் அதை சாப்பிட்டார். மெதுவாக, அமைதியாக, ஒரு வார்த்தை கூட இல்லாமல் கடைசி சொட்டு வரை குடித்தாரு. ஆனா இன்னும் எதுவும் நடக்கவில்லை. சூர்யா முகம் வெளுத்தது. அவன் உடம்பில் வியர்வை, அவன் கண்களில் பயம், அவன் மனசில் முதல் தடவையாக ஒரு கேள்வி. இது இது எப்படி சாத்தியம்? நான் அதிகமா சேர்த்தேன். இதுக்கு முன் யாரும் தப்பிச்சதில்ல. ஒரு தடவை சாப்பிட்டா மனசு மாறும். ஆனா நீங்க மட்டும் ஏன்? உங்க மனசு கல்லா இருக்கா? உங்களுக்கு நினைவுகளே இல்லையா? நீங்க யாரு? சூர்யா, நீ நினைக்கிற நீ ஒரு பெரிய சமையல்காரன். நீ நினைக்கிற நீ மக்களின் மனசை ஆட்டிப் படைக்கிறவன். நீ நினைக்கிற இந்த நகரமே உன் கையில் இருக்கு. ஆனா நான் உனக்கு ஒரு உண்மை சொல்றேன். நீ உணவால் மனசை கட்டுப்படுத்த முயற்சி செய்ற. ஆனா உன்னோட மனசையே நீ இழந்துட்டே. உணவு என்பது மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. உணவு என்பது மனசுக்கு மருந்து. உணவு என்பது அன்பு. ஆனா நீ என்ன செய்ற? மக்களின் கண்ணீரை வியாபாரமாக மாற்றிட்ட. மக்களின் சிரிப்பை உன் லாபத்துக்காக பயன்படுத்திட்ட. நீ நினைவுகளை கிளப்புறது உன் திறமைன்னு நினைக்கிற. அது திறமை இல்லை, அது சூழ்ச்சி. ஒரு மனிதன் உண்மையா சிரிக்கணும்னா அவன் மனசுல சந்தோஷம் இருக்கணும். ஒரு மனிதன் உண்மையா அழணும்னா அவன் மனசுல வலி இருக்கணும். ஆனா நீ அந்த வலியை காசுக்கு விற்கிற. நீ அந்த சந்தோஷத்தை காசுக்கு விற்கிற. அதனாலதான் உன் ரசம் என்னை பாதிக்கல. ஏன்னா நான் உண்மையை தெரிஞ்சவன், பொய்யை உடனே உணர்ந்தவன். இந்த வார்த்தைகள் சூர்யாவின் உள்ளே கத்தி போல குத்தியது. அவன் கோபம் திடீர்னு சோர்வா மாறியது. அவன் அகந்தை உடைந்தது. அவன் மனசு நொறுங்க ஆரம்பிச்சது. அந்த வயதான மனிதன் எழுந்து போக தயாரானார். ஆனா அவர் போகும் முன் ஹோட்டலில் இருந்த கூட்டத்தை சூர்யா பார்த்தான். ஒருத்தன் நடுங்குறான். ஒருத்தன் கண்ணீர் விட்டுக்கிட்டே இன்னொரு கிண்ணம் கேக்குறான். ஒரு பெண் ரசம் குடிச்சுக்கிட்டே தன் பழைய காதலரை நினைச்சு அழுறாள். ஒரு இளைஞன் சிரிக்கிறான். ஆனா அந்த சிரிப்பு உண்மை சிரிப்பு இல்ல. அது வெறும் கலவையின் விளைவு. இவங்க இவங்க எல்லாரும் உண்மையிலே சந்தோஷமா வரலையா? இவங்க என் ரசத்துக்காக வர்றாங்க, என் கலவைக்காக வராங்க. இவங்க மனசு நிம்மதியாக வரல, இவங்க மனசை மறக்க வராங்க. இவங்க சிரிப்பு உண்மை இல்லை, இவங்க கண்ணீர் உண்மை இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் உணவா கொடுத்தேனா இல்லை போதையா கொடுத்தேனா? நான் ஒரு சமையல்காரனா இருந்தேனா இல்லை ஒரு சூழ்ச்சிக்காரனா மாறிட்டேனா? சூர்யா, இந்த ஊர்ல நீ ஒரு பிரபலமான சமையல்கார. ஆனா இன்னும் ஒரு விஷயம். மக்கள் இப்போ உன் ரசத்துக்காக வர்றாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனா அவர்கள் உன் ரசத்துக்கு அடிமையாகிட்டாங்க. அடிமை என்பது ஒரு சாபம். அதை உருவாக்குறவன் ஒரு நாள் அதிலேயே மூழ்குவான். நீ இன்னும் நேரம் இருக்கு. நீ நிறுத்தலாம். நீ திரும்பலாம். உண்மையில்லாத சுவையை வளர்த்தா ஒரு நாள் உன் வாழ்க்கையிலேயே சுவை இல்லாம போயிடும். அந்த வயதான மனிதன் வெளியே போனாரு. அவருடைய காலடி சத்தம் கடற்கரை காற்றில் கரைந்து போனது. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் சூர்யாவின் மனசுல முழுக்க முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த இரவு சூர்யா தூங்கவே இல்லை. அவன் சமையலறையில தனியா உட்கார்ந்தான். அவன் கையில் அந்த ரகசிய டப்பா. அவன் அதை பார்த்தான். ஒரு நொடியில் அவனுக்கு அது வெற்றி மாதிரி தெரியல. அந்த இரவு சூர்யா தூங்கவே இல்லை. அவன் சமையலறையில தனியா உட்கார்ந்தான். அவன் கையில் அந்த ரகசிய டப்பா. அவன் அதை பார்த்தான். ஒரு நொடியில் அவனுக்கு அது வெற்றி மாதிரி தெரியல. அது ஒரு விஷம் மாதிரி தெரிந்தது. இந்த டப்பா தான் என்னை மேலே கொண்டு வந்துச்சு. ஆனால் இதே டப்பா தான் என்னை கீழே இழுக்க போகுது. நான் நினச்சேன் நான் மக்களை சந்தோஷப்படுத்துறேன்னு. ஆனால் உண்மையிலே நான் அவங்க உணர்ச்சிகளை வியாபாரம் பண்ணிட்டேன்.
நான் உணவு சமைச்சு கொடுக்கல. நான் நினைவுகளை குத்தி எழுப்பி கண்ணீர் விக்கிறேன். இது உணவுக்காரனின் வேலை இல்ல, இது ஒரு சாத்தானின் வேலை. இன்னும் தாமதிக்க கூடாது. இதை நிறுத்தணும். இது இல்லாம நான் யாரு என்பதை தெரிஞ்சுக்கணும். சூர்யா அந்த டப்பாவை எடுத்து கடலுக்குள் போய் வீசிவிட்டான். அந்த டப்பா கடலில் விழுந்ததும் அவன் மனசுக்குள்ள இருந்த பாரம் கொஞ்சம் குறைந்தது. அடுத்த நாளிலிருந்து சூர்யா ரசத்தில் கலவை சேர்க்கல. ரசம் சுவையாக இருந்தது. ஆனா முந்தைய மாயை இல்லை. மக்கள் வந்தார்கள். ஒரு கரண்டி சாப்பிட்டார்கள். முகத்தில் ஏமாற்றம். சூர்யா, என்னடா இது? நேத்து சாப்பிட்ட ரசம் மாதிரி இல்லையே. அந்த சுவை இல்ல, அந்த ஃபீல் இல்ல. நான் இதுக்காக தான் தினமும் வந்தேன். நான் வேலை டென்ஷன்ல இருந்தாலும் உன் ரசம் குடிச்சா மனசு லைட் ஆகும். இப்போ அது எதுவுமே இல்ல. நீ ஏன் ரசத்தை மாத்திட்ட? உன் ஹோட்டல் பழைய மாதிரி இருக்கணும். நான் ஒரு ரசத்தை குடிச்சா என் அம்மாவை நினைச்சு அழுவேன். அந்த அழுக கூட எனக்கு கூட ஆறுதலா இருக்கும். ஆனா இப்போ ரசம் குடிச்சா எதுவுமே வரல. நான் வெறும் சாப்பிடுற மாதிரி இருக்கு. சூர்யா, நீ என்ன செய்துட்ட? நீ நம்ம மனச திருப்பி கொடுத்த சுவையை எடுத்து விட்டுட்ட. சில நாட்களில் கூட்டம் குறைந்தது. காசு குறைந்தது. புகழ் குறைந்தது. முன்னாடி ரசம் குடிக்க கூட்டமா நின்னவர்கள் இப்போ அந்த ஹோட்டலை மறந்து போக ஆரம்பிச்சார்கள். ஆனா அந்த அமைதிதான் சூர்யாவுக்கு முதல் தடவையாக ஒரு புதிய உணர்வை கொடுத்தது. அவன் சமையலறையில நின்று மசாலாவை பார்த்தான். நண்டை பார்த்தான். அடுப்பின் வெப்பத்தை உணர்ந்தான். இந்த தடவை அவன் கலவை சேர்க்கல. அவன் அன்பை சேர்த்தான். நான் இப்போ உண்மையிலே சமைக்க ஆரம்பிக்கிறேன். மக்கள் வரலனா வரட்டும், பணம் இல்லைனா இல்லட்டும். ஆனா நான் சமைக்கிற உணவு உண்மையா இருக்கணும். என் மனசு உண்மையா இருக்கணும். ஒருத்தன் சாப்பிட்டு சிரிச்சா அது உண்மையான சிரிப்பா இருக்கணும். ஒருத்தன் சாப்பிட்டு அமைதியா இருந்தா அது நிம்மதியா இருக்கணும். இதுதான் உணவின் சக்தி. மாயை இல்ல, அன்பு. ஒரு வாரம் கழிச்சு 2 பேர் வந்தாங்க. அவங்க கூட்டத்துக்காக வரல. அவங்க மாயைக்காக வரல. அவங்க உணவுக்காக வந்தார்கள். சூர்யா, நான் உன் ரசத்தை முதல் தடவை சாப்பிட்டப்போ எனக்கு மனசு லேசா ஆனது. ஆனா அந்த காலத்துல நான் தினமும் வந்தேன். எனக்கே தெரியாம நான் அதுக்கு அடிமை ஆகிட்டேன். இப்போ சில நாட்கள் கழிச்சு சாப்பிட வந்தேன். இந்த ரசம் இப்போ வேற மாதிரி இருக்கு. இது முந்தைய மாதிரி மயக்கமா இல்ல. ஆனா இதுல ஒரு சுகம் இருக்கு. இதுல உண்மை இருக்கு. சாப்பிட்டதும் மனசு அமைதியா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டதும் சூர்யா மனசு நிறைந்தது. இதுதான் அவன் எதிர்பார்த்த வெற்றி. இதுதான் உண்மையான புகழ். ஒரு நாள் மாலை கடற்கரை காற்று மெதுவா வீசுது. சூர்யா சமையலறையில் ரசம் கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ வாசலில் ஒரே ஒரு நிழல் தெரிந்தது. அதே வயதான மனிதன், அதே அமைதி, அதே பார்வை. சூர்யா, நான் திரும்ப வந்தேன். நீ என்ன செய்தாய் என்று பார்க்க வந்தேன். நீ கலவையை விட்டுட்டியா அல்லது இன்னும் அதிலேயே இருக்கியா? உன் கண்களில் இப்போ ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம்தான் உண்மையான வெற்றி. தாத்தா, நீங்க அன்று வராம இருந்திருந்தா நான் இன்னும் அந்த கலவையிலேயே மூழ்கி போயிருப்பேன். நான் மக்களை சந்தோஷப்படுத்துறேன்னு நினைச்சு அவங்க மனசை அடிமையாக்கிட்டேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னை மாட்டிச்சு. இதுல உண்மை இல்லைன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை எனக்கு கோபம் கொடுத்தது. ஆனா அந்த கோபத்துக்குள்ள ஒரு உண்மை இருந்தது. இப்போ நான் உண்மையிலே சமைக்கிறேன். சூர்யா, உணவு என்பது மாயை காட்டுற கலை இல்லை. அது மனிதனுக்கு நிம்மதி தரும் அன்பு. சுவை என்பது மசாலாவில் இல்லை. அது சமையல்காரனின் மனசில்தான். மக்கள் சாப்பிட்டு சிரிக்கணும். ஆனா அது உண்மையான சிரிப்பாக இருக்கணும். நீ இன்று அதை கற்றுக்கிட்ட. அதுதான் உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றி. அந்த நாள் முதல் சூர்யா ஹோட்டல் கூட்டம் அதிகமாக இல்ல. ஆனா வந்தவர்கள் உண்மையாக வந்தார்கள். அவர்கள் அந்த ரசத்தை சாப்பிட்டு அழவில்லை, கத்தவில்லை, மாயையில் விழவில்லை. அவர்கள் அமைதியாக சிரித்தார்கள். அந்த சிரிப்புதான் உண்மை. சூர்யா அப்போ புரிந்து கொண்டான். நண்டு ரசத்தின் ரகசியம் கலவையில் இல்லை. அது அன்போடு சமைக்கும் மனசுல தான் இருக்கிறது. சில நேரம் ஒரு வயதான மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை காப்பாற்றும்.